கர்த்தருடைய வார்த்தை நேர கடந்து போகலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு செபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. தானியேலை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தேவ மனுஷன் பாருங்க, அவன் எப்போதும் தன் முன்பு செய்து வந்தபடியே, அப்ப எப்பொழுதுமே அவன் தேவனோடு ஒரு தனிப்பட்ட ஒரு உறவை வைத்திருந்தான். தேவனோடு தொடர்ந்து அவன் பழகி கொண்டிருந்தான். தேவனோடு தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்தான். தேவனோடு ஆழ்ந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருந்தான். பாருங்க தேவ பிள்ளைகளே, உங்களை என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் தம்முடைய பிதாவோடும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமா இருப்பதற்கு நம்மளை கர்த்தர் அழைத்தார். பாருங்க, அப்போ தேவனோடு ஐக்கியமா இருப்பதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் விரும்பணும். கர்த்தரோடு பேசுவதற்கும் கர்த்தரோடு பழகுவதற்கும் கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தரை துதிக்க என்ன பண்ணணும், விரும்பணும். பாருங்க, நாம் கர்த்தரோடு பழகுவதுதான் ரொம்ப முக்கியம் என்பதை உங்க வாழ்க்கையில நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தேவன் தான் எனக்கு முக்கியம், தேவனோடு பேசுவதுதான் எனக்கு முக்கியம். முதலில் தேவனிடத்தில் நான் பேசாமல் நான் யாரிடத்திலும் பேச போவது கிடையாது. இன்றைக்கு தீர்மானம் எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில காலையில எழுந்த உடனே கர்த்தரோடு பேசி பழக முற்படுங்க. அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. இந்த நேரம் கர்த்தருக்குரியது. இந்த நேரத்துல எப்போதும் என் தேவனை போய் நான் சந்திக்க போறேன், தேவனை பார்க்க போகிறேன், தேவனை மகிமைப்படுத்த போகிறேன். என் தேவனை நான் தான் மகிமைப்படுத்தணும். பாருங்க, தன் தேவனை நல்லா நீங்க பாருங்களேன், தன் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய தேவன். இந்த தேவன் யார்? என்னுடைய தேவன். இந்த தேவன் யார்? உங்க தேவன் தானா? வரணும், உரிமையை எடுத்துக்கிறணும். என் தேவன் இறுதிபூர்வமா சொல்லி பாருங்களேன், அப்படியே ஒரு அருள் அப்படியே மேல இறங்கும். நீர் என் தேவன், எனக்குரியவர், எனக்கு சொந்தமானவர், என்னுடைய சொத்து. யாருமே எடுக்கவே முடியாது. உங்களுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த சொத்தை யாருமே எடுக்க முடியாது. இந்த உலகத்துல ஏகப்பட்ட சொத்துக்களை சில திருடர்கள் திருடலாம், ஏமாத்தலாம். உங்களை விட்டு இன்னைக்கு 10 வீடு வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வீடு கூட இல்லாம இருக்கலாம். எல்லாமே திருடப்படலாம், எடுக்கப்படலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை யாரும் திருட முடியாது. திருட முடியாத ஒரு சொத்து இயேசுதான் மிகப்பெரிதான சொத்து. ஆமென். அவர் நமக்குள்ளே அவர் இருக்கிறார். பாருங்க, இந்த தானியேல் தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனா இருந்தான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் யாரை நேசிக்கிறோம் என்பதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. தானியேலை போல நாமும் கர்த்தரை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கென்று நம்ம நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நிறையவே சம்பாதிச்சே சேர்த்து வச்சாலும் டக்குன்னு இன்னைக்கு உயிர் எடுக்கப்பட்டா பரலோகத்தை சுதந்திரிப்பான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஏன்னா உங்க மனது எதை பற்றி கொண்டு இருக்கிறது? அப்போ மனது முழுவதும் எதால் அரஸ்ட் பண்ணப்படுகிறது? உலக விஷயங்களும் உலக காரியங்களையும் பற்றி கொண்டு இருக்கும் அப்படின்னா அங்கே தேவனை விட்டு விலகி இருக்கிறது. தேவனை பற்றி கொள்ளவில்லை. தேவனை பற்றி கொள்ளாம இதை பற்றி கொள்ளும் பொழுது இது எங்க கொண்டு போகும்? நரகத்தான் கொண்டு போகும். நாம வேலை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம், பண்ணணும், இருக்கணும், இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா நம்முடைய மனம் இதுவால ரொம்ப கட்டப்பட்டிருப்போம் என்றால் தப்பு. ஏனென்றால் என்ன வேலை பார்த்தாலும் எங்க இருந்தாலும் என் மனம் முழுவதும் கர்த்தரை நோக்கி இருக்கும் என்றால் மரித்தவுடனே இந்த ஆத்துமா எதை நோக்கி பயணிக்கும்? கர்த்தரை நோக்கி பயணிக்கும். அப்ப இந்த ஆத்துமா இந்த மாதிரி உலக விஷயங்களும் உலக காரியங்களையும் பற்றி கொண்டு இருக்கும் அப்படின்னா மரித்தவுடனே இந்த ஆத்துமா எதை தான் தேர்ந்தெடுக்கும்? நரகத்தை தான் தேர்ந்தெடுக்கும். கர்த்தர் அதான் பார்த்தீங்கன்னா எவனையுமே நரகத்துக்கு அவர் தள்ளுறதே கிடையாது. அவன் ஆத்துமா எதை இந்த பூமியில இருக்கும்போது ரொம்ப ஃபிட் பண்ணி இருக்குதோ அதுதான் என்ன பண்ணணும், அதை இடத்துக்கு நேராக கொண்டு போகும். ஆகையால் தான் உங்களை நீங்களே இப்போ ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய மனதும் சிந்தையும் எப்பொழுதும் எதன் மீது ஆர்வமாய் இருக்கிறது, எதன் மீது உங்களுடைய வாஞ்சை இருக்குது என்பதை பாருங்க. அப்போ வாஞ்சை கர்த்தரை தவிர வேற ஒரு காரியத்தில் இருக்கும் என்றால் உங்கள் ஆத்மா நஷ்டப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் தேவன் சொல்றார், இந்த உலகம் முழுவதும் மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அப்ப என்னவா இன்னும் கவனிக்கல, இன்னும் நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. இந்த வசனத்தை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்படாதவங்க தான் அந்த வசனம் அப்படின்றாங்க. பாருங்க, இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அவர் சொல்லல. ஆத்மா கர்த்தரை தவித்து மற்ற காரியத்தின் மீது ஃபிட் பண்ணி இருக்கும் என்றால் உன் ஆத்மா நஷ்டப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு நீங்களே செக் பண்ணி பாருங்க. நான் ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுப்புகிறேன். உங்க ஆத்மா எதை அதிகமான மணி நேரங்கள்ல ஃபிட் பண்ணப்பட்டிருக்கிறது? எதை அதிகமா யோசிக்குது? எதை அதிகமா சிந்திச்சுக்கிட்டே இருக்குது? எப்ப பார்த்தாலும் சும்மா இருந்தா கூட உங்க ஆத்மா எங்க இருக்குது? எதன் மீது ஆவல் அதிகமா இருக்குது? ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தரா இருக்கும் என்றால் கர்த்தரால் ஆட்சி செய்யப்படுகிறீங்க. வேற ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் உங்கள் ஆத்மாவை ஆட்சி செய்கிறது. அது உங்களை நித்திரை இல்லாமல் என்ன பண்ணுகிறது? வைக்க விடுகிறது. பாருங்க, இன்னைக்கு யூத் பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இணையதளங்கள்லாம் சில காரியங்களா அதை ஜோக்கா போடுறாங்க, ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க பாருங்க. ஆனா அதுல உண்மையான சில விஷயம் இருக்குது. அதில் பாத்தீங்கன்னா மாப்பிள்ள 12 மணி 2 மணி 3 மணி தூக்கமே வர மாட்டுது, பாடா டீ அடிக்க போவோம், இந்த மாதிரி ரீல்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல. அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் போய் நான் பாக்குறேன். சரி, இவங்க ஏதோ சொல்றாங்கன்னு பார்த்தா கமெண்ட்ல போய் பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன சொல்றான், எங்களுக்கு நைட்டுலாம் என்ன பண்ணல,
எங்கெங்கயோ இன்றைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆசையில ஃபிட் பண்ணப்பட்டதுனால உங்க ஆத்துமா நைட்டு கூட என்ன பண்ணுது, அப்படியே வேற ஒரு ஆசைகளை நிரப்பப்பட்டிருக்குது பாருங்க. ஏனென்றால் ஆத்துமா சேதப்படுத்திருச்சு. நல்ல கவனி, உன் ஆத்துமா சேதப்படுத்தப்பட்டிருக்குது. உன் ஆத்துமா சேதப்படுத்தி வச்சிருக்கிற. தேவன் இல்லாம அது வேற ஒரு காரியத்துல என்ன பண்ணிருக்குது, அது சிக்கப்பட்டிருக்குது. சிக்கலிருந்து வெளியே வா. அந்த ஆத்துமால கர்த்தருடைய வார்த்தையே பதி, கர்த்தருடைய வார்த்தையை கேளு, தேவன் இடத்துல ஜெபம் பண்ணு, விடுதலைக்காக ஜெபம் பண்ணு, தேவ சமூகத்தை சந்தி. தேவன் தான் எனக்கு முக்கியம், கர்த்தாவே. அதான் பாருங்க, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தொடர்ந்திருப்போம் என்றால், நம்முடைய ஆத்மால சில காரியங்கள் சேதப்படுத்தி இருக்கும் என்றால், நீங்க கர்த்தர்ட்ட போகும்போதே உடனே விடுதலையாக்கப்படுவீர்கள். நீங்க தொடர்ந்து நிறைய சேர்த்து 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 வச்சுட்டு என்னைக்காவது நாள் போகும்போது பாத்தீங்கன்னா ஜெபிக்கணும்னு சொல்லும் போது கூட ஜெபிக்க கூட அங்க உங்களால முடியாது. ஏன்னா ரொம்ப வெயிட்டேஜ் ஆயிருக்குது. சின்ன குப்பைனா உடனே தூக்கி போட்டுரும். பெரிய குப்பை, மழை போல குப்பம் தான் உடனே தூக்கி போட முடியுமா? ஆனா தூக்கி போடலாம். ஆனா நாள் பிடிக்கும். பல சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாம் ஃபோர்ஸ் போடணும். தூக்கி போட முடியலாம் சொல்ல முடியாது. நகர்த்தலாம், தூக்கி போடலாம். ஆனா நாள் பிடிக்கும். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டீங்க, கர்த்தரை தேடுவதை விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த ஆவிகள் எதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுத்தீங்களோ இதெல்லாம் ஆத்துமால இந்த ஆவிகள் உட்காந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஜெபத்துல உட்காரும் போது வெறுப்பை உண்டாக்கும், ஒரு கோபத்தை உண்டாக்கும். இது என்ன அப்படின்னு ஒரு அசதியை உண்டாக்கும். அனுபவிச்சிருக்கீங்களா? எவ்வளவு பெரிய ஊழியக்காரருக்கும் இது இருக்கத்தான் செய்யும். விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? எல்லா அனுபவமும் இதுல இருக்கும். நிறைய பேர் அதை எடுத்து சொல்றது இல்லை, ஷார்ட்டா அப்படியே பேசிட்டு போயிடுவாங்க. நிதானிக்கணும். இங்க உங்க கேள்விக்கெல்லாம் பதில் இருக்குது. என்ன அனுபவிக்கணும் என்பதை தேவனை விளங்கிக் கொள்ளுங்கள். அதனால சில பேர் இன்னும் கூடும்ட்டு என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க, போக மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, இன்னும் மேலே போய்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா கொஞ்சம் கர்த்தருக்குள்ள ஆழமா உட்கார ஆரம்பிங்க. ஆழமா உட்காந்து கர்த்தரை துதிச்சு மகிமைப்படுத்தி விடுதலைக்காக உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தர் தகத்தெறிவார். நேரம் வரும். அதுக்காக தான் சில நேரம் நம்ம என்ன பண்றோம், உபவாசம் இருன்னு சொல்றோம். ஏன்? நிறைய நேரம் இந்த சரீரத்தை என்ன பண்ணணும், ஒரு நேரமா பட்னி போடணும். ஏன்னா இதுக்கு பிடிச்ச மாதிரியே தின்னுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வயிறு முட்டி முட்டி தின்னுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தூங்குறது, செபத்துலையும் தூங்குறது, கொஞ்சம் உபவாசம் போகிறது நல்லது. எதுக்கு? ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி உபவாசத்தை பற்றி பேசும்போது நான் அப்பயும் சரியாக தான் பேசினேன். ஆனால் எந்த எண்ணத்தோடு பேசினேன், என்ன விதத்தில் பேசினது புரியலன்னா போச்சு. புரியுதுங்களா? உபவாசமே போட வேணான்னு கிடையாது, போடணும். உபவாசம் போடணும். எதுக்கு போடணும்? கர்த்தருக்கு இல்லை, எனக்கு. நான் தான் மாறணும். நீ உபவாசம் போடாலும் அவருக்கு வயிறு நம்பிட போப்பதா? அவருக்கு வயிறு நம்பாது. நீ மனம் திரும்பும் போது அவருக்கு மன மகிழ்ச்சி நம்பிரும். நீ மனம் திரும்பும் போது என்ன ஆகுது? அந்த மன மகிழ்ச்சியே அவருக்கு பெரிய காரியம். தேவனை விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தானியேல் வாழ்க்கையில எங்க பார்க்கும்போது, தானியேல் வாழ்விலே கடவுளை அவன் தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் எப்பொழுதும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு செபித்து ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். தேவபிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை முதன்மையாக வையுங்கள். உங்கள் தேவன், என்னுடைய தேவனை நான் துதிக்கணும். என் வாயிலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆகணும். உன்னை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்க வாயினால கர்த்தர் எவ்வளவு மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் யோசித்து பாருங்க. வாயை கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கே யூஸ் பண்ண மாட்டோம். இந்த வாய் என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். வேலை பார்த்துருக்கும் போது சும்மா இருந்தால் கூட இந்த வாய் என்ன பண்ணலாம்? வேலை பார்த்துட்டே டட்ட ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா மகிமைப்படுத்தலாம். நடந்து போகும்போது வரும்போதெல்லாம் இந்த வாயினாலே கர்த்தரை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். உங்களால தேவன் மகிமைப்படணும். உன்னை புரிந்து கொள்ளுங்க. மற்றவங்க துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ரைட்டு. நீ ஜெபிச்சியா, நீ துதிச்சியா, எவ்வளவு ஸ்தோத்திரங்களை கர்த்தருக்கு எடுத்திருக்கிறாய். தேவபிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஆகணும். ஏன்னா கடவுள் நம்மை படைத்தவர், நம்மளை ரட்சித்தவர், தம்மையே நமக்காக கொடுத்தவர். தம் ரத்தத்தின் ஒரு சொட்டு கூட வைக்காம எல்லாத்தையும் சிந்திட்டார், எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டார். அப்படி சரீரத்தையே மொத்தமா எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அக்கு வேற ஆணி வேற பிச்சு எல்லாம் என்னெல்லாம் மனிதனுக்கு செய்யணுமா அத்தனையும் மனிதனுக்காக அவர் செஞ்சுட்டாரு பாருங்க. இனி அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாரு பாருங்க. இந்த அன்பை எண்ணணும். அப்போ அப்படிப்பட்ட கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் தந்த தேவனை ஒவ்வொரு நாளும் நம்ம துதிக்கணுமா, துதிக்க கூடாதா? ஒவ்வொரு நாளும் நம்ம மேன்மைப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். அன்றைக்கு பாருங்கள், தானியேலுக்காக இயேசு அன்னைக்கு வரல. ஆனா தானியேல் ரொம்ப நேசித்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஆனா நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கிறார். இயேசு நமக்காக வந்த ரத்தம் சிந்திருக்கிறார். அப்போ நாம் எந்த அளவுக்கு அவர் மீது நேசத்தையும் அன்பையும் காட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகையால் தேவபிள்ளைகளே, நம்முடைய மனது சிந்தையும் எப்போதும் உங்களை காலைல எந்திரிச்சோடனே கர்த்தர்கிட்ட நகர்த்துகிறதா என்பதை பாருங்க. கர்த்தர்ட்ட ஏவுது இல்லைன்னா நஷ்டப்படுத்தப்பட்டிருக்குது உங்க ஆத்துமா. அப்போ அந்த ஆத்துமாவை சரி பண்ண நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கும் ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவை மாற்றுங்க. இந்த ஆத்துமாவில கர்த்தருடைய பாடல்களை கேட்க, கர்த்தருடைய சத்தியம் பிரசங்கத்தை கேட்க, வசனத்தை நல்லா கேட்க, சப்தமாய் படிக்க,
அப்ப அந்த வார்த்தை உள்ள போகும்போது என்ன பண்ணுது, ஆத்துமால இருக்கிற அந்த கிரியைகளை அசுத்தங்களை துரத்தி அடிக்கும். அநேக நேரங்களில் பிசாசி போ நீங்க நிறைய வந்து உங்களுக்குள்ள துரத்த வேண்டிய அவசியம் இல்லை. போராடிட்டே இருந்தீங்கன்னா நேரம் போய்கிட்டே இருக்கும். நீங்க உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை சத்தமா படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க, உங்கள்கிட்ட விலகி போய்கிட்டே இருக்கும். நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்க தேவனுடைய வார்த்தையை படிக்க 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 விடுதலை அடைய என்ன ஆகும், தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கு தடையின்றி உங்க மேல வந்து பலிக்கும். உங்க வாழ்க்கையில பிசாசு என்ன சிறையிருப்புல வைத்திருந்தாலும் அதை என்ன பண்ண உடைக்கும். ஆகையால் தேவ பிள்ளைகளை முதல்ல புரிந்து கொள்ளுங்க. உங்களை நீங்க இப்ப செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஆத்துமா ஏதாவது காரியத்துல கட்டப்பட்டிருக்கும் என்றால் அந்த கட்டிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தரிடத்துல ஒப்படைங்க. கர்த்தாவே வெற்றிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. தேவ பிள்ளைகளே, நம்முடைய மனது எதுல கட்டப்பட்டு என்பதை பார்க்கணும். ஏன்னா இது நம்மளை வந்து அழிச்சிரும். தேவ பிள்ளைகளே விளங்கிக் கொள்ளுங்கள். பாருங்கள், ஒரு சகோதரி மரித்து நரகத்துக்கு நிறைய போகுது பாருங்க. அப்போ அவருடைய பாவங்கள் எல்லாம் காட்டப்படுகிறது. எதனால இங்க நீ வந்திருக்க அப்படின்னு போகும்போது பாருங்கள், அவள் இயேசுவை தேடினாளாம். இயேசுவை தேடினாள், ஆனால் ரட்சிக்கப்பட்டாள். ஆனால் அவள் என்ன பண்ணலையா, சபையினுடைய காரியங்களை பங்கு கொள்ளாமல் எப்போது எங்க தான் திரிவாளாம். உலக காரியங்கள், உலக விஷயங்கள். மீட்டிங்கு கூப்பிட்டாலும் என்ன பண்ணுவாளாம், பொய் சொல்வாளாம். அது கூட அங்க காமிக்கப்படுதான். இவன் என்னெல்லாம் பண்றா, என்னெல்லாம் சொல்றா, எப்படிலாம் இது பண்றா. அப்போ அங்க சொல்லப்பட்டதாம், உனக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருந்தாலும் நீ எங்க போன, உலகத்தை நோக்கி, உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் விஷயங்கள். மீட்டிங் இருந்தது, உன்னை ரட்சிப்பதுக்கு அந்த இடம். அங்க வந்தா தான் என்ன பண்ண முடியும். ஆனா நீ எதை தேர்ந்தெடுக்கிற, எப்படியெல்லாம் பொய் சொல்லியிருக்க என்பதை கவனி. தேவபிள்ளைகளே, அதை கொஞ்சமா நோட் பண்ணணும், கவனிக்கணும். அதனால நான் பல பேருடைய சாட்சிகள், அனுபவங்கள், கடவுள் செய்த காரியங்கள் இதெல்லாம் கவனிப்பேன் பாருங்க. ஏன்னா சத்தியம், அவர்கள் சொல்ற விஷயம், காரியம், ஏன் இந்த விஷயம், இதெல்லாம் பகுத்து ஆராய்ந்து சில காரியங்களையே அவங்களுக்கு சொல்றோம்னா நீங்களும் புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா வாழ்க்கை விளையாட்டு அல்ல, சும்மா ஏதோ வாழ்ந்துட்டு போனோம்ல. வாழ்ந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் கணக்கு கொடுத்தாகணும். சும்மா இல்லாமல் நீங்க வாழுகிற ஒவ்வொரு விஷயத்தும் உங்கள் பின்னாடி தான் வருகிறது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை உங்களை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். நான் ஒரு முறை பார்த்தீங்கன்னா காலைல எழுந்து ஜெபிக்க வந்து முழங்கால் படினேன். திடீர்னு ஹார்ட்லாம் வலி, பெயின், ரொம்ப ஒரு மாதிரி காரியம். ஏதோ சாகிற ஒரு ஸ்டேஜ், சாக தான் போறோம்ன்ற ஒரு மாதிரி காரியம். ஒட்டி போட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பு, என்னுடைய ஸ்பிரிட்டு கீழே இருந்து அப்படியே மேலே போகிறதுக்கு என்ன பண்ணுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது உடம்பெல்லாம் வேர்த்து ஒரு மாதிரி அப்படியே இன்னைக்கு செத்துருவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் பாருங்க. இப்படி கிட்ட இப்படி நெருங்கி என்னுடைய ஸ்பிரிட் இப்படியே போகும்போது எடுபடுறதுக்கு முன்னக்க பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல நான் என்னெல்லாம் பண்ணு, என்னெல்லாம் செஞ்சு எல்லாமே கண்முனக்க படம் போல ஓடுது. நீங்க என்ன சொல்லுவீங்க? விளையாட்டு கிடையாது. சும்மா பைபிள் ஏதோ விளையாட்டு தனமா எழுதி வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. பைபிள் பொய் கிடையாது. அவன் செய்யக்கூடிய பலன் அவன் கூட தான் வருது, அவன் கூட தான் இருக்குது என்பதை கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அப்போ பாத்தீங்கன்னா நான் பண்ண நல்லதும் நிக்குது, கெட்டதும் நம்ம சின்ன சொல்ற பொய் கூட நம்மளை சுத்தி தான் இருக்கும். நீங்க என்னெல்லாம் செய்யணும் அத்தனையும் முன்ன நிக்குது பாருங்க. அப்போ என்னடா பார்த்தா அப்படியே நம்ம ஸ்பிரிட், என்னுடைய ஆவி எடுப்படுகிற அந்த செகண்ட்ல அவ்வளவு விஷயம் கண்முட கட 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 கடன்னு ஓடுது பாருங்க. ஓடி போய் திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு கரம், ஒரு வல்லமை பார்த்தீங்கன்னா போட்டு ஒரே அடி அப்படி திருப்பி இருக்கிற ஒரு சரீரத்தில் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தேன். அப்போ தேவன் இந்த வசனங்களை காண்பித்தார். நான் சொல்ற வசனம் அனைத்தும் சத்தியம். நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்க கூட தான் இருக்குது. அதனால தான் சொல்றல, அவனவன் செய்யக்கூடிய பலன் அவனோட தான் வரப்போகுது, அவன் கூட தான் இருக்குது. பைபிள்ல எல்லாம் தெளிவா இருக்குது. நீ என்ன பண்ணாலும் நீ உண்மையா கடவுளை தேறியா இல்ல கடவுளை தேடுறதுக்கு போக்கு சொல்றியா பாருங்க. அந்த அம்மா போக்கு சொல்லிச்சான். நான் வந்து அங்க போனேன் இங்க போனேன் போய் மற்றவங்ககிட்ட இப்போ நம்ம கூப்பிடும் பார்த்தீங்களா, பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க வாங்க மீட்டிங் வாங்க அப்படின்னா என்ன சொல்றான், எனக்கு வந்து வேற இடத்துல ஒரு மீட்டிங் இருக்குது சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், போக ஆரம்பித்தார்கள். ஆனா அங்க பரலோகத்துல எல்லாம் தெரியும், தேவனுக்கு எல்லாம் தெரியும். அப்ப நரகத்துக்கு போகும்போது என்ன ஆகுது, அங்க அந்த பிசாசுகள் காண்பிக்கதான். ஆகையால் தேவ பிள்ளைகளே, இங்க நீங்க ஏமாத்தலாம், நம்ம கடவுளை தேடுறதுக்கு எவ்வளவோ பிரயாசங்களை எடுக்கலாம். ஆனால் நாம பிரயாசம் அதில் எடுக்க மாட்டோம். தவறான காரியத்துக்கும் தப்பான விஷயத்துக்கும் உலகத்தின் காரியத்தையும் இப்படியே கவனம் செலுத்திட்டு இருப்போம். நீங்க இப்படியே பார்க்கும்போது அதெல்லாம் உங்க ஆத்மாவை என்ன பண்ணுது, உங்களை சேதப்படுத்தி கொண்டே இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்க. உங்கள் கண் எதை பார்க்கிறது, உங்களுடைய காதுகள் எதை கேட்கிறது, எதற்கு நீங்க அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க என்பதை கவனியுங்கள். அது வந்து ஆத்மாவை சேதப்படுத்துதா, ஆத்மாவை கர்த்தருக்குள் உருவாக்குறதா? நீங்கள் கேட்கிற காரியத்தை குறித்து கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகையால் எதை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற, என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற, அதெல்லாம் ஆத்மாவை போய் ஒன்னு பாதிக்க போகுது, இல்லைன்னா ரட்சிக்க போகுது. அநேக நேரங்களை ரட்சிக்கிறதுக்கான விஷயத்தை நம்ம கேட்கறதே இல்லை, ரட்சிக்கான விஷயத்துல கவனத்தை செலுத்துறதே இல்லை. நம்ம ஆத்மாவை சேதப்படுத்தும் மாதிரி காரியங்களே தான் உள்ள போகும் பாருங்க. பாருங்கள், சில உலக காரியங்களும் உலக விஷயங்களும் அதிகமாய் பார்ப்பதும் கேட்பதும் உள்ள இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களை அறியாம அந்த நினைப்பு வந்துகிட்டே இருக்கும்.
ஏன் வந்துக்கிட்டே இருக்குது? எனக்கு இது போக மாட்டுது. நான் நினைக்க ஒரு படம் பார்த்தேங்க, அது அப்படியே உள்ள என்ன ஆகுது, அந்த கேரக்டர் அப்படியே வந்து நின்றுக்கிட்டே இருக்குது. ஏன் தெரியுமா? உங்கள் ஆத்துமாவது அது விதைக்கப்பட்டது சேதப்படுத்தி இருக்குது. சேதப்படுத்துறதால தான் என்ன பண்ணுது, அதை காமிக்குது. அதே நீங்கள் தேவனுடைய வார்த்தையும் பாடலையும் கேட்டே இருங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது காதில் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கேட்ட விஷயங்கள் அந்த வசனம்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கும். சில பேர் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் நீங்கள் பேசுகிற மாதிரி அந்த செய்தி இந்த மாதிரிலாம் எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்? உங்கள் ஆத்துமா அந்த செய்தியை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போது உங்கள் ஆத்துமா தேவ வார்த்தையால் அரெஸ்ட் பண்ணப்படுகிறது. அந்த வார்த்தை ஆத்துமாவே ஆளுகை செய்யுது. அநேகர்கள் சொல்கிறோம், கர்த்தாவே என்னை ஆளுகை செய்யும், கர்த்தாவே என்னை ஆட்சி செய்யும் அப்படின்னு. கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஆட்சி செய்வதற்கு நீ விரும்பினா தான், என் வார்த்தை உள்ளே போச்சுன்னா அதை ஆட்சி செய்யும். ஆட்சி செய்வதற்கு வார்த்தை அனுப்பு. வாத்துமாவை அதில் நீ அனுப்பவே மாட்ற, வார்த்தை நீ கேட்கவே மாட்ற, வசனத்தை புறமே தள்ளுற. தேவலே விளங்கிக் கொள்ளுங்கள். தேவ வார்த்தையை கேட்பதுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். காதில் தேவையில்லாத காரியத்தை காதில் கேட்பதல்ல, வருகிற தேவ வார்த்தையை கேட்கணும், தேவனுடைய பிரசங்கங்களை கேட்கணும். நீங்க கேட்டு பாருங்க, உடைய ஆவி பலனடையும். இன்னும் கர்த்தருக்குள்ளே உந்தும். கர்த்தருக்குள்ள இன்னும் நான் போகணும் அப்படின்னா உங்களுடைய சுபாவத்தில் போக முடியாது. கர்த்தர்கிட்ட நெருக்கி கொண்டு போகணும்னா கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை நெருக்கி தள்ளும். கர்த்தருடைய வார்த்தையில் அழுகிற அந்த விசுவாசம், கேட்க கேட்க அந்த விசுவாசமும் இந்த பக்தி விருத்தியும் அந்த வார்த்தைக்குள்ள இருக்குது பாருங்க. அதை கேட்க கேட்க உங்களடியாம அது போய் என்ன பண்ணும், ஜெபத்துல தள்ளும், கர்த்தருக்கு நேராக நகர்த்தும். அதனால தான் என்ன பண்றது, எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, வேத வசனத்தை கேளுங்க. இந்த காரியத்தை சொல்றது அதுக்காக தான் பாருங்க. நீங்க தொடர்ந்து நல்லா ஜெபித்து பாருங்களேன். ஜெபிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஆசை வந்துடும், பெருகும். இன்னும் ஆண்டுகிட்ட போகணும், இன்னும் ஆண்டுகிட்ட போகணும், இன்னும் ஆண்டுகிட்ட போகணும். ஜெபத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போச்சு. நீ க்ளோஸ் பண்ணாவே உள்ள வேற ஒரு காரியங்களை அகப்பட்டிருக்க என்பதுதான் அர்த்தம். அதனால இன்றைக்கு அதை தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கே கர்த்தரிடத்தில் ஒரு விடுதலை கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என் ஆத்துமால இருக்கிற எல்லா சிறையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. தானியேலை போல நாம தேடக்கூடிய பிள்ளையா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை பார்க்காமல் உண்மை தரிசிக்காமல் நான் மற்றவர்கிட்ட பேசக்கூடாது. கர்த்தரோடு பேசுவதற்கும் பழகுவதற்கும் நான் விரும்பணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை தேடும் போது எப்படி தேடுறான் பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்றானா, முழங்காற்படியிட்டு. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சும்மா ஏதோ ஜெபம் பண்ணுறேன் உட்காந்து அப்படி நெளிச்சுக்கிட்டு இப்படி நெளிச்சுக்கிட்டு அப்படி கிடையாது. யாருக்கு முன்பாக இருக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறோம் என்ற ஒரு பயம் இருக்கணும். முழங்கால் படியணும். முழங்கால் படிட்டு பாருங்க. நீங்கள் வேதத்தில் எங்கே பார்த்தாலும் பரிசுத்தவங்கள்லாம் முழங்கால் படியிடாமல் ஜெபிச்சாங்கல்ல, முழங்கால் படிட்டு ஜெபித்தாங்க தான் போட்டிருக்குது. ஏனால் முழங்கால் படிட்டு ஜெபிப்பது, அந்த முழங்கால் சின்னம் என்பது கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது, கர்த்தர் பெரியவர் என்பதை காண்பிக்கிறது. இந்த முழங்கால் சின்னம் என்னென்ன காமிக்குது? கர்த்தர் பெரியவர். ரெண்டாவது, நான் ஒன்றுமே இல்லை. மூணாவது, ஆண்டவரே என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் தோற்கடிக்கப்பட்டவன். முழங்கால் சின்னம் எதை காமிக்குது? நான் தோற்கடிக்கப்பட்டவன், நான் என்ன பண்ணிட்டேன், உங்ககிட்ட சரணடைஞ்சிட்டேன். முழங்கால் படிடும் போது எதை காமிக்குது? கர்த்தர்ட்ட சரணடைந்து விட்டேன். சரணடைவுனா எப்படி சரணடைவாங்க பார்த்துருக்கீங்களா? ராஜா எதிரியை பிடிக்கும் போது இந்த எதிரி என்ன பண்ணுவான், உடனே முழங்கால் படிட்டு என்ன பண்ணுவான்? அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களோட நான் யுத்தம் பண்ணலை, உங்களோட போராடலை, உங்களுக்கு விரோதமாக நான் நிற்கல, என்ன பண்ணுறேன் உங்களுக்கு முன்பாக. அப்போ அந்த முழங்கால் என்பது எதை காமிக்குது? சும்மா இல்லை. முழங்கால் போது ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட சரணடைகிறேன். தேவப்பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக வரும்போது கர்த்தர் பெரியவர். நீங்கள் நடந்து ஜெபம் பண்ணுங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முதலில் கர்த்தரை சந்திப்பது ஃபர்ஸ்ட் முழங்கால். மேக்சிமம் முழங்கால் போட முடியாதவர்கள் உடனே சொல்லுங்க, ஆண்டவர் என்னால் முழங்கால் போட முடியல, முழங்கால் போட்டு ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஸ்தோத்திர ஐயா. இந்த முழங்கால் முடங்கட்டும். சொல்லணும், முழங்கால் பார்த்து பேசணும். முழங்காலை முடங்கு, கர்த்தருக்கு முன்பாக முடங்கு. முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கப்படும். முதல்ல ஓ முழங்கால் முடங்கணும். ஓ முழங்காலுக்கு நீ கட்டளையிடணும். இயேசுவின் நாமத்தை முழங்கால் முடங்கணும். முழங்கால் முடங்கி ஜெபிச்சு பாரு. நல்ல வாயில தந்து ஜெபிச்சு பாரு. தூக்கம் வராது, கணநித்திரை வராது. நிறைய பேர் ஜெபத்திலே தூங்குறானா நேர் முழங்கால் போடுறது இல்லை. நேர் முழங்கால் படிட்டு ஜெபித்து பாரு, எப்படி நடக்குது மட்டும் பாரு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல பாருங்க. அப்போ இந்த முழங்காலுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இதெல்லாம் சரிஞ்சு வருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் ஜெபிச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாருங்க. அப்படி கிடையாது. முழங்கால் ஜெபம் ரொம்ப முக்கியமான காரியம். இதையெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன் பாருங்க. ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதுக்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுறதுக்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையில் விரைவாய் ஓடிப்போ கடவன் என்று நீ ஜனங்களின் செவியில் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார்.
அப்போது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்கள் தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரிசித்து காட்டுவேன். உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வர கடவன், உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன் என்றார். இங்க பாருங்க, இங்க ஒரு சம்பவம். மீதியானரை பாத்தீங்கன்னா யுத்தம் பண்ணுவதற்கு போறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப அதிகம், மீதியான கூட்டம் கம்மி. இப்ப யுத்தம் பண்ணா பார்வையில பார்க்கும்போது கூட யார்தான் ஜெயிப்பாங்கன்னுவோம்? கூட்டம் அதிகமா இருக்கிறவர்கள் ஜெயிப்பானுமா, கூட்டம் கம்மியானவர்கள் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவோமா? இது மனுஷன் இப்படிலாம் பேசுவான்னு அவருக்கு தெரியும். கர்த்தர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா வெற்றியை கொடுக்கிறவர், கர்த்தர் தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், கர்த்தர் தான் எல்லாத்தையும் தருகிறவர். தேவ பிள்ளைகளே, அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா இங்க கர்த்தர் சொல்றாரு, நீங்க இப்படிலாம் பேசுறீங்கப்பா, இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுறதுக்கு இடமாகும். வீம்பா பேசிட்டு இருப்பான், பெருமையா பேசுவான். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி பேசுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். விளங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில வெற்றியா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஐஸ்வர்யமா இருக்கட்டும், எல்லாம் என்னுடைய பலத்துல கிடையவே கிடையாது, கர்த்தாவே உம்மாலதான். அப்படி நீங்க ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதுதான் உங்களுடைய ஐஸ்வர்யம் விருத்தியாகும். இதெல்லாம் கவனிக்கணும். அந்த வார்த்தையெல்லாம் இப்படி விட்டுட்டு எனக்கு என்ன இப்படி இருக்குது அப்படி கூடாது. ஒவ்வொரு வார்த்தை கேட்கும் போது உங்க கேள்விக்கான பதில் வருது பாருங்க, நீ என்ன செய்யணும்னு. ஒவ்வொரு முறையும் சொல்லணும், கர்த்தாவே என்னால் கிடையாது, உம்மாலதான் விருத்தி அடைந்திருக்கிறேன். அதனாலதான் அந்த தசமா காணிக்க எதனால இதெல்லாம் சொல்லிதான் அவருக்கு வைக்கிறதே. இதெல்லாம் என்னால இல்ல ஆண்டவரே, இதெல்லாம் உம்மால, அதனாலதான் முதல்ல உமக்கு நான் செய்யறேன். எல்லாத்திலும் அந்த முதல் ஏன்னா இதனாலதான் வர்றதுக்கு காரணம். சும்மா ஏதோ வந்து போட்டேன் அப்படி கிடையாது. இதை போடுறதுக்கு முன்னாடி இந்த மைண்ட் வரணும், இருதயம் வரணும். நிறைய பேர் தான் பார்த்தீங்கன்னா போட்டுமே பெற மாட்டான். நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் பாருங்க அவர்கிட்ட, பிரதர், நிறைய பேர் போட்டு பெற மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ போட்டோம் வச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. இந்த இருதயம் என்ன இருதயத்தோடு போடுகிறோம் வரணும். கர்த்தாவே உம்மால தான் நான் பிழைக்கிறேன், உம்மால தான் நல்லா இருக்கிறேன், உம்முடைய பலன், உம்முடைய ஞானம், நீ தான் எனக்கு வேலையில கொடுத்தீங்க, நீங்க தான் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கீங்க ஆண்டவரே. அப்படி மகிமைப்படுத்தணும். ஒவ்வொரு முறையும் நாம கடவுளை என்ன பண்ணணும்? உயர்த்தணும். எந்த சூழ்நிலையும் தேவனுக்கு முன்பாக நாம் நம்ம உயர்த்தவே கூடாது. நீங்க ஒரு மனிதத்தை பேசினாலும் சரி, யாரிடத்துல பேசினாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நாமும் நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்க நினைப்பீங்க, நான் வந்து அந்த ஊர்ல இருக்கேன், நான் காஞ்சிபுரத்துல இருக்கேன், நான் மதுரையில இருக்கேன், நான் சென்னையில இருக்கேன், அதனால ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு ஊர் வேணா இதா இருக்கலாம், இங்கெல்லாம் வர முடியாது. அவ்வளவு இல்ல, நீங்க எந்த ஊர்ல இருந்தா அவர் பார்வையில நீயும் வாழ்க்கையும் இருக்கிறது. அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் கவனிக்கிறார் என்பது புரிஞ்சுக்கிறணும். ஆகையால் நாம் பேசும் போதெல்லாம் கவனிச்சு பேசுங்க. என்னத்தை பேசுறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆகையால் தேவனுக்கு முன்பாக சொல்லணும், கர்த்தாவே இன்னைக்கு நான் இப்படி இருக்கேனா, இந்த வேலையில, இந்த ஜாப்ல, எனக்கு இந்த வீடு எல்லாம் நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே, உமக்கு மகிமை. யார்கிட்ட பேசினாலும் என்னால ஒண்ணுமே இல்லை, எப்படி இப்படிலாம் சம்பாதிக்கிறீங்க, எப்படி எல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த வேலையில எப்படி சேர்ந்தீங்க? கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு இந்த பிசினஸை தந்தார், கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் நடத்துறாரு. எப்படி இப்படி எல்லாம் வாழ்றேன்? கர்த்தர் தாங்க. எதுக்கிறது வாயில் என்ன பண்ணும்? கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், கர்த்தரை தான் சொல்லணும். ஏன்னா கர்த்தர் தான் எல்லாத்தையும் தந்தார் என்பது பொய் சொல்ல உங்களை பொய் சாட்சி சொல்றோமா? இல்ல, உண்மையா பேசுறோம். ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இப்படிலாம் பேசுவாங்கன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சில நேரங்கள் சில காரியங்களை சில பேருக்கு என்ன பண்றாரு, சில காரியங்கள்லாம் டிஃபரெண்டா பண்ணுவார். பாருங்க என்ன சொல்றாரு, ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவியில் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்போது ஜனத்தில் 20,000 பேர் திரும்ப போய்விட்டார்கள். எவ்வளவு பேர் இருக்காங்களாம்? 36ல 20 என்ன ஆயிடுச்சு? எப்படி எதை சொன்னோன்னே? அப்ப இம்புட்டு பேருக்குள்ளேயும் அவ்வளவு பயம் இருக்குது. இத்தனைக்கு இவங்க தான் கூட்டமே அதிகம். ஆனா யுத்தம் பண்ண போகணும்னு சொல்லும் போது என்ன ஆகுது? ஹலோ, இவ்வளவும் உள்ள இருக்குது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் இவள என்ன பண்ணிடலாம் சொன்னோன்னே போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். 16 இப்ப ரொம்ப பெருந்தொகையா இருக்குது. இப்ப அதுலயும் சுட்டி காமிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, இன்னும் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போப்புன்னு அங்கே அவர்களை பரிசித்து காட்டுன்றாரு. 5வது, அப்படி அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவிலே நக்கிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். இப்ப 2வது ஒரு ஸ்டெப் கொண்டு வர்றாரு. 2வது ஸ்டெப் கொண்டு வந்து என்ன சொல்றாரு, தண்ணியை என்ன பண்றது, இப்படி குனிஞ்சு தண்ணி எடுத்து நாய் நக்கிற மாதிரி குடிக்கிற கூட்டம் யாருன்னு பார்த்துக்கிட்டே இரு, அதுகளை ஓரமா ஒதுக்கு. முழங்கால் படிட்டு தண்ணியை குடிக்கிறவன் யாரோ அவங்களும் என்ன பண்ணு, கொஞ்சம் பிரிச்சு காட்டு. இப்ப முழங்கால் சின்னம்னா என்ன சொன்னேன்?
இப்ப வாங்க 6ல இருந்து வாசிப்போம். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்த நக்கி கொண்டோரின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேரால் நான் உங்களை ரட்சிப்பே. ஆக்சுவலி யாரை தான் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கணும்? முழங்கால் படிட்டவங்கள தான். ஹலோ, என்ன கேள்வி கேட்டேன்? என்ன சொன்னேன்? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்துருக்குது. முழங்கால் படிட்டு குடிக்கிறவன ஒதுக்கு, நக்கி குடிச்சவன ஒதுக்கு. ஆனா முழங்கால் படிட்டவனை வந்து கூப்பிடல, நக்கி குடிச்சவனை வச்சுதான் என்ன பண்றாரு? அதை நக்கி குடிச்சவங்க எத்தனை பேரா? எத்தனை 36,000 பேர்த்துல எத்தனை பேர்த்த எடுக்கிறாரு? 300 பேரை வச்சு இப்போ ஜெயிக்க. இப்போ மீதியான ஒரு கூட்டம் சிறுசா இருக்குமா பெருசா இருக்குமா? பெருசு. 300 பேரை வச்சு கத்தனை பண்ணாரா? இந்த 300 பேர் யாரா? நான் கேட்கிறேன், முழங்கால் படிட்டவனை தானே கூப்பிடணும். எதுக்கு நக்கி குடிச்சவனை கூப்பிட்டாரு? புரியலையா? முழங்கால் சின்னம் என்பது தாழ்மையின் சின்னம். முழங்கால் சின்னம் என்பது சரணடைவது. அந்த காட்டு எதிரிகள்லாம் இப்படி வந்தாங்கன்னா சண்டைடி போகும்போது முழங்கால் போட்டானா முடிச்சு போச்சு, அவனை வந்து யாரும் கொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? சரணடைச்சிட்டான்னு அர்த்தம். அப்போ முழங்கால் படிட்டவனை கூப்பிடல கத்த, நக்கி குடிச்சவனா கூப்பிட்டாரு. ஆனா ஏன் இங்க முழங்கால் படிட்ட கூப்பிடல அப்படின்னா, இப்ப வரேன் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. முழங்கால் சின்னம் என்பது சரணடைவது. புரியுதுங்களா? எதிரிகளுக்கு முன்ன இவன் சரணடைஞ்சிருவான். யுத்தத்துக்கு போனா என்ன பண்ணுவான்? அப்ப முழங்கால் கத்தருக்கு முன்பாக போடலாம். எதிரிகளுக்கு முன்பாக போடுகிற ஒரு மனுஷனா இருப்பானா, அவன் வந்து பார்த்தனா கண்டிப்பா வந்து தன்னை விற்று போட்டுருவான் என்பது அவருக்கு தெரியும். முழங்கால் சின்னம் என்பது எது? தாழ்மை, சரணடைவது. இப்படி பல மீனிங் குறிக்குது. இங்க ஏன் முழங்கால் படியிட்டவர்களை கத்தர் எடுக்கலன்றது எதுக்கு? என்ன சொன்னேன்? ஏன்னா எதிரிகளுக்கு முன்பாக இவன் சரணடைஞ்சிருவான். எவன் முழங்கால் பட்டி குடிச்சானோ இவன் எதிரிகளுக்கு முன்பாக சரணடைஞ்சிருவான். புரியுதா? இவன் என்ன பண்றானா, குடிச்சா கூட தண்ணியை குடிஞ்சு எடுத்து இப்படி நக்கிதான் குடிப்பதை தவிர முழங்கால் ஊண்ட மாட்டேன்டான்னு அர்த்தம் அது. அப்ப முழங்கால் கத்தருக்கு முன்பாக ஊண்டலாம். அதுக்கு தான் முழங்கால் சின்னம். கத்தருக்கு முன்பாக அது என்ன சின்னம் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன். புரியுதுங்களா? ஏன் முழங்கால் படிக்கணும் அப்படின்னு. அப்போ முழங்கால் எதிரிகளுக்கு முன்பாக இருக்கும்போது அது தவறு, கத்தருக்கு முன்பாக அது சரி. அதனாலதான். ஏன்னா இப்ப இங்க முழங்கால் போட்டவங்கள தானே கத்தரை அழைக்கணும். முழங்கால் படிட்டு வச்சு தானே கத்தர் இது பண்ணும். இதனை ஏற்கு மாறா தேவன் செய்கிறாரு அப்படின்னு நமக்கு இந்த கேள்வி வரும் படிச்சா. அப்போ இப்போ உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா தெளிவுபடுத்தியாச்சு. ஏனென்றால் இங்கே வந்து எதிரிகளுக்கு முன்பாக இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் பணிந்துருவார்கள், ஆகையால் அவர்களை வைத்து நான் பண்ண மாட்டேன். அது மட்டுமல்ல, 36,000 பேர் பெரிய லெவலில் இருக்கிறவங்க கூட்டம். இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நாங்க தான் ஜெயிச்சோன்றுவாங்க. இல்ல 300 பேரை ஆக்குறேன், இந்த 300 பேரை வச்சு என்ன பண்ணுவேன்? ரட்சிப்பேன்னு இருப்பாருங்க. எப்படி ரட்சிக்கிறாரு? 9. அன்று ராத்திரி கத்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையத்துக்கு போ, அதை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்கானாகிய பூராவும் சேனையத்துக்கு போய் அங்க சில காலத்தெல்லாம் சொல்றாரு, போப்பா வைப்பான்னு. 18. நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊது போதும் நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரை மாற்றி வைத்த பின்பு கிதியோன் அவனுடன் இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்தில் பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருக்கிற பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்போது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் சேர்ந்து வாசிப்போம். ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். சேனையானது சேரத்தில் உள்ள பெத்சியா மட்டும் தாபத்திற்கு சமமான ஆபேல் மட்டும் ஓடி போயிற்று. இவங்க போய் என்ன போய் சண்டையா போட்டாங்க? கத்தி சண்டை போட்டாங்களா என்ன? ஒன்றும் இல்லை, எக்காலத்தை ஊது. எக்காலத்தில் ஊதுனா இப்போ கடவுள் யுத்தம் பண்ணார். ஒருவருக்கொரு என்ன பண்ணிட்டாரு? சாகடிக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணார்? கிரியை நடப்பித்தார். அப்போ இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நீங்க தானியேல் ஜெபத்துல பார்க்கும்போது அங்க முழங்கால் இருந்தது. அந்த ஜெபத்துல என்ன தெரியுமா? அடுத்து வந்து ஒரு ஸ்தோத்திரம் இருந்தது. நல்லா படிச்சு பாருங்க மறுபடியும் கீழே. நீங்க நிறைய பேர் ஜெபத்துல ஜெபம் இருக்குது, ஸ்தோத்திரத்தை காணோம். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண 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 என்ன உங்களுக்கு கிரியெல்லாம் விலகும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தேவனுடைய அனாயிட்டிங் இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆவியல் லீடிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் முழங்கால் போட்ட உடனே நிறைய வேண்டுதலை வச்சிடாதீங்க. முழங்கால் போட்ட உடனே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, இந்த ஸ்தோத்திரங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த அசுத்தங்களோ உங்களுக்கு விரோதமாய் உங்க ஜெபத்தை நிப்பாட்டுவதுக்கோ சில ஆவிகள் நிற்கும் பாருங்க. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஜெபிக்க விடாது. சில ஆவிகள் என்ன பண்ணும்? சூழ்ந்து நிற்கும்.
உங்க ஜெபத்தை தடைபடுறதுக்கு வந்து நிற்கும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க ஸ்தோத்திர ஸ்தம்பத்தை நீங்க போட ஆரம்பிக்கும் போது அந்த ஆவிகள் அந்த இடத்துல நிக்காம ஓடி போயிடும். ஸ்தோத்திரத்தை கண்டு பிசாசு பயப்படும். ஆகையால் தான் கர்த்தரை முதல்ல ஸ்தோத்தரிக்கணும். நான் சொல்ற மாதிரி பண்ணி பாருங்க. நீங்க ஸ்தோத்தரிச்சுட்டே இருக்க 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 உங்க சரீரத்திலையும் அந்த இதோ பலுவா இருக்குது, ஒரு மாதிரி சோர்வா இருக்கதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீ ஆக ஆரம்பிப்பீங்க. ஃப்ரீ ஆக 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 பார்த்தீங்கன்னா ஜெபிக்க தூண்டுதல் ஏற்படும். உங்களை அறியாம ஒரு ஏவுதல் இருக்கும், பயங்கரமான விருப்பங்கள் ஆக்கிரமிக்கும். அனுபவத்தை சொல்றேன். சும்மா எப்படியோ ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, புரியாத ஜெபத்தையும் அறியாத ஜெபத்தையும். நல்ல விலைக்கு அதெல்லாம் உங்களுக்கு யாரும் கத்து தர மாட்டாங்க. நான் ஒரு சில பாஸ்டர் தான் கத்து தருவாங்க. நல்ல ஆவியில் இருக்கிற பாஸ்டருக்கு தான் அதெல்லாம் தெரியும். ஆவி இருக்கிற பாஸ்டர் தான் இந்த மாதிரி அனுபவத்தை கரெக்டாக சொல்லுவாங்க. சில பேர் சும்மா போய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி உனக்கு இப்படி வரல அப்படி இல்லை என்ன நடக்குதே தெரியாது. அதை சொல்றேன். ஜெபத்தை நீ ஜபிக்க ஆரம்பிக்கும் போதே பிசாசுகள் வந்துடும். அது டெய்லி ஜபிக்கிறவனுக்கு பிசாசுகள் நல்லா தெரியும். இவனை காலையில் எப்படியாச்சும் என்ன பண்ணணும், ஒன்று தூங்க வைக்கணும், சோர்வை உண்டாக்கணும், எதாவது பண்ணணும்னு சொல்லி. அப்போ முழங்கால் போட்ட உடனே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தை வருகிறோம் ஆண்டவரே, அவங்கள ஆஸ்வதி இவங்கள ஆஸ்வதி, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க பண்றீங்க பார்த்தீங்களா, பண்ணிட்டு போய் தூங்கிடுவீங்க. ஜபமும் அங்கே போயிடாது. என்ன பண்ணணும் நல்லா கவனிங்க. என்னமோ பண்ணீங்க, இப்போ நான் சொல்ற மாதிரி பண்ணி பாருங்க. முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கும்போது பாருங்க, உங்க உடம்பு ஃப்ரீ ஆகிட்டே வரும். டக்குன்னு போகாதீங்க. நல்லா ஃப்ரீ ஆகி ஆண்டுடைய ஏவுதல் வர வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க பண்ண 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 உடம்பு ஃப்ரீ ஆகிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள கிரியை இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியே இருக்கிற அந்த பிசாசுகள் உங்களை சுத்தி உங்களை ஜெபிக்க விடாம தடை பண்றதுக்கு சில ஆவிகள் இருக்கும் பார்த்தீங்களா. அதுவும் என்ன பண்ணு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். அந்த இடமே உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா மாறும். நீங்க முழங்கால் போயிட்ட இடமே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும், ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணர முடியும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டில் பாடலை பாடி நல்ல ஜெபத்தை ஆரம்பிக்கலாம். பவர்ஃபுல்லா ஆவியான் லீடிங் பயங்கரமா இருக்கும். ஆவியோட ஆளுக பயங்கரமா இருக்கும். ஏன்னா நீங்க ஸ்தோத்திர ஸ்தம்பத்தை போட 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 என்ன ஆகும், இந்த ஸ்தோத்திரம் தேவனுடைய வலிமை இழுத்து கொண்டு வரும். அந்த இடத்துக்கு அந்த இடத்துல மகிமையை கொண்டு வரும். தேவனுடைய மகிமையை உங்க வீட்டுல குடும்பத்துல கட்டவிழ்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கணும். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தேவனுடைய ஸ்தம்பத்தை நீங்க போடல அப்படின்னா தேவனுடைய வல்லமை அங்க இறங்காது. தேவனுடைய வல்லமை இறங்குச்சுன்னா அங்க பிசாசு இருக்க முடியாது. பிசாசின் வல்லமைகளும் ஏதாச்சும் கட்டப்பட்ட உங்க வீட்லயோ காரியங்கள் பிசாசு அலைய மாதிரி பாக்குறேன், வீட்டுக்குள்ள வருது பாக்குறேன்னா நீ ஸ்தம்பத்தை போட்டு பாரு, வல்லமை இறங்கிரும். தேவனுடைய வல்லமை கட்டவிழ்ப்பதற்கான வழிகளை சொல்லுகிறேன். தேவனுடைய வல்லமை ரிலீஸ் பண்றதுக்கு உங்க வீட்டுல பண்றதுக்கு முழங்கால் பண்ணிட்டு என்ன பண்ணி பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிப்பாரு. அப்படியே அந்த இருக்கிற இடத்துல இருக்கிற ஆவிகளும் பயந்து மிரண்டு ஓடும். அந்த இடமே மாறும். எத்தனை பேருக்கு புரியுது? அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிடக்கூடாது, ஆண்டவரே அதை தாங்க அங்க போறேன் இங்க போறேன் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க அப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த ஜெபம் என்னமோ அங்க போக உங்களோடய சுத்திக்கிற மாதிரி இருக்கும். போகிற மாதிரியே தெரியாது. ஃபீல் பண்ணவே முடியாது. உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்காது. நீங்க பண்ற ஜெபம் உங்களுக்கு விடுதலை கொடுக்குதா? ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தா நமக்கு நல்ல ஒரு விடுதலை தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் ஜெபம் பண்றேன் பாருங்க, அவனுக்கே விடுதலை இருக்காது. அவன் போய் இன்னொருத்தர் என்ன பண்ணுவானா, அதான் ஒருத்தர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபோன்ல ப்ரேயர்ல, ஐயாவுக்காக ஜெபம் பண்றோம், இப்படி பிசாசுக்கு உரதம் போறோம், எல்லா ஆவிலுக்காக ஜெபம் பண்ணி ஊழியத்துக்காக நாங்க தாங்கி ஜெபம் பண்றோம். ஆனா அவருக்கு பிசாசின் பிடி. இத்தனைக்கும் ஊழியக்காரர். எனக்கு ஒன்றும் ஜெபம் பண்ண வேண்டாம், எனக்கு உன் ஜெபம் தேவையில்லை, ஏன்னா ஒன்னையே ரசிக்கலையே உன் ஜெபம். ஒரு ஊழியக்காரனா இருக்கிற ஊழியக்காரனுக்கிட்டே என்ன பண்ணுது பிசாசு வேலை செய்து, அதுல இருந்து வெளியே வர உன்னால முடியல. புரியுதா புரியா? அந்த ஊழியக்கார ஜெபிக்கிறார், அவருக்கு பிசாசின் பிடி. நீ இவ்வளவு ஜெபம் பண்ற, அந்த பிசாசு உன்னிட்டு ஓடி போக மாட்டுது. நீ எங்களுக்காக ஜெபிச்சேன்னா அதை ஜெபம் கேட்கப்படுமா? கடவுளுக்குள்ள நல்ல ஒரு விடுதலையா இருந்தனா கூட கேட்கலாம். உன் ஜெபமே பிசாசை துரத்த மாட்டுது. அந்த ஜெபம் எனக்கு விடுதலை கொண்டு வந்துருமா, எனக்கு நன்மை கொண்டு வருமா? நான் சொன்னேன் அந்த ஐயா ஜெபிக்கவே வேண்டாம்னு சொல்லு. எனக்கு வேண்டாம், ஜெபமே வேண்டாம், எனக்கு யாரும் பண்ண தேவையில்லை அப்படின்னு பாருங்க. தேவையில்லை விளங்கிக் கொள்ளுங்கள். சும்மா ஜெபிக்கிறாரு அப்படி பண்றாரு, அவருக்கு விடுதலை உண்டாக்கியிருக்கா? அவருக்கு விடுதலை கொண்டு வருதா? இன்னைக்கு நிறைய விசுவாசக்காரர்களும் ஊழியர்களுக்கு பேய் நிறைய பிடிச்சிருக்கு தெரியுமா? நைட்டு தூங்க முடியாம தவிப்பாங்க நிறைய ஊழியர்கள். நிறைய ஆவிகள் அட்டாக்ல இருக்காங்க. நிறைய பேருக்கு இயற்கையாக சரீரத்துல சத்துக்குறைவினால வியாதியா பேயினால வியாதியான்னு இன்னும் தெரியல, கண்டுபிடிக்க முடியல. இயற்கையாக சத்து குறைவினா அதுக்கு சத்துக்கள் உள்ள தான் என்ன பண்ணணும், சாப்பிட்டு ஆகணும். பிசாசுல இதாச்சுன்னா என்ன ஆகணும், தேவன் தான் விடுதலை கொடுக்கணும். தேவன் விடுதலை கொடுக்காம நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. உங்க இயற்கை பூர்வமாக உங்க சரீரத்துல வியாதி இருக்கும் என்றால் அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆஸ்பத்திரி போது சரியா தப்பா? நிறைய பேர் போக விடாம சாகடிக்கிறாங்க. நிறைய தவறான பிரசங்கம். அப்படிலாம் இருக்காதீங்க. ஆஸ்பத்திரி போயிட்டு குற்றமனசு டாக்டரை ஏற்படுத்துறது யாரு? கர்த்தர். ஜெபம் பண்ணிட்டு போனோம், ஆண்டவரே நான் போறேன், டாக்டருக்கு நல்ல அறிவை கொடுங்க, நீங்க அவர் மூலியமா இருந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க. ஜெபம் பண்ணிட்டு போனோம். ஏன் தெரியுமா? டாக்டருக்குள்ள சில சிந்தைகளை பிசாசு உட்காந்துருப்பான். வேறவனுக்கு போற ஊசியை உனக்கு ஏற்றிடுவான். பார்த்தா என்ன சொல்லிடுவாங்க, ஐயோ என்ன நல்லா இருந்து கூடும்ட்டு வேற வியாதி வந்துருச்சு,
சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய ஊசியை எடுத்து இன்னொருத்தருக்கு போடனால எய்ட்ஸ் வியாதிலாம் பரவி இருக்குது. எய்ட்ஸ் என்ன பண்ணி தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த அம்மாவும் அந்த ஐயாவும். இந்த ஊசினால என்ன ஆகுது? அப்ப எல்லா இடத்துலயும் யார் தான் தேவையா இருக்குது? கர்த்தருடைய கிருபை தேவையா இருக்குது. அதே போல தேவனுடைய இரக்கம் எப்போதும் நமக்கு தேவை. அதனாலதான் ஜெபம் போகணும். கர்த்தாவே, நாங்க கடந்து போறேன், அவருக்கு எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரணும்ன்ற காரியத்தை உணர்த்துங்க. நீங்க எத்தனை ட்ரீட்மெண்ட் மாறி இருக்கு தெரியுமா? ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போய் நடிகைகளும் மக எல்லாம் சொல்றாங்க. அவங்களாலே இது பண்ண முடியல. நம்மளாம் என்னத்த சொல்ல? நிறைய பணம் வசதி படைச்சவனுடைய ட்ரீட்மெண்ட்டவே மாத்தி போடுறாங்க. உங்களை என்னத்த சொல்லுங்க. ஆகையால் எல்லாவற்றுக்கும் யார் தேவை? தேவன் தேவை. தேவன் எல்லாம் செய்கிறார். ஆகையால் தேவ பிள்ளைகளே, தேவனிட்ட முதல்ல பேசி பழகுங்க. உங்களுடைய ஆத்துமா தேவனை நேசிக்கட்டும். தேவனை தேடக்கூடிய ரீதியில் உங்க ஆத்துமா திருப்புங்க. நீங்க தான் உங்க ஆத்துமா கட்டளை கொடுக்கணும். என் ஆத்துமாவே எதை விரும்பிட்டு இருக்க? இதை விரும்பாத, கர்த்தரை விரும்பு. முழங்கால் போயிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆமென். அவரை முதல்ல பாருங்க, அவர்கிட்ட பேசுங்க, அவரோட ஐக்கியமா இருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கிருவீங்க. ஆமென். அடுத்த வாரம் பார்க்கலாம். தொடர்ந்து எழுந்து நிற்போம்.